பிக் பாஸ் 8னுடைய முதல் டாஸ்க் இப்போ லைவாக நடந்ததுங்க. அது வந்து கேப்டன் டாஸ்க்குன்னே சொல்லலாம். ஆனால் அவங்க அந்த டாஸ்க்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா, தலைவனா தலைவியா, நாற்காலி யார் காலி அப்படிங்கிறது அந்த டாஸ்கினுடைய இது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தீபக்கும் தர்ஷிகாவும் தான் கடைசியாக வந்து நிற்கிறாங்க. ஆண்களில் வந்து தீபக்கு, பெண்களில் வந்து தர்ஷிகா. கடைசியாக வின் பண்ணது யார் அப்படின்னா, தர்ஷிகா தான் வின் பண்ணுறாங்க. இந்த பிக் பாஸ் 8னுடைய முதல் தலைவி, முதல் கேப்டனாக தர்ஷிகா ஆகிறாங்க. இந்த போட்டி எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 8 நாற்காலி, அதாவது நம்ம மியூசிக் சேர் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி 8 நாற்காலி, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் 8 நாற்காலி இருக்கும். இங்கேருந்து ஓடணும். ஓடுறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 பேர் இருப்பாங்க இல்லையா, ஒருத்தருக்கு சேர் இருக்காது, காலியாயிரும். அப்போ ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு சேராக எடுத்துக்கிட்டே வந்து கடைசியாக பெண்களுக்கு ஒரு சேரும் ஆண்களுக்கு ஒரு சேர் இருக்கும். அதில் யார் போய் உட்காடுறாங்களோ அவங்க தான் இந்த தலைவனா தலைவியாகவும் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படிங்கிறது தான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்பத்திலேயே போகிறப்போ ரவீந்தர் அவர் வந்து அவரால் ஓட முடியாதனால அவர் நின்றுறாரு. இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சௌந்தர்யா, அன்சிகா இவங்க 2 பேருமே வந்து கீழே விழுகிறாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, இதில் ஒரு ரூல்ஸ் என்ன அப்படின்னா, யார் வந்து முதல்ல இப்போ அந்த 8 சேர் வச்சுருக்காங்க இல்லைங்களா, அந்த 8 சேரில் உட்காராமல் யார் நிற்கிறாங்களோ அவங்க வந்து சுவரை மாதிரி நின்றுக்கணும். நின்று அப்படியே பிளாக் பண்ணிக்கலாம். யார் வந்து ஜெயிக்கக்கூடாதோ அவங்கள வந்து பிளாக் பண்ணி தடுத்து நிறுத்திக்கலாம் அப்படிங்கிறது இதனுடைய விதிமுறையாக இருக்குது. அதில் தான் வந்து சில குளறுபடியெல்லாம் நடந்து சில பேர் வந்து இடிச்சுக்கிட்டு கீழே விழுந்தது, சில பேர்த்துக்கு தலையில் அடிபட்டது, இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. ஆனால் என்ன இதில் வந்து பார்த்திங்கன்னா, முதல் டாஸ்கில் ஒரு பெண் வந்து முதல் கேப்டனாக ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இது. தர்ஷிகா தான் முதல் கேப்டனாக இதில் வந்து இந்த போட்டியில் வின் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து எல்லா வீட்டுக்கும் இந்த ஃபுல் வீடு மொத்த பிக் பாஸ்னுடைய மொத்த வீட்டினுடைய ஃபுல் பவரும் அவங்க கையில் இருக்குது அப்படின்னு பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. அடுத்து என்னெல்லாம் அவங்க பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.